முடி நல்லா அடர்த்தியா வளர, முகம் வந்து நல்லா பொலிவா இருக்க, புரோட்டீன் சத்து குறைபாடு இருக்கிறவங்க இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு தான். இந்த லட்டை நீங்க டெய்லி ஒன்னு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்லயே வந்து ஹேர்லயும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், ஸ்கின்லயுமே நல்ல டிஃபரன்ஸ் தெரியும், உங்களுக்கு இம்யூனிட்டியுமே நல்லா பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். புரோட்டீன் ரிச் ரெசிபியும் கூட. இதை வந்து நீங்க 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 2 வாரம் வெளியில வச்சா நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 3 கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். 3 கப்புன்றது நான் 300 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து லைட்டா ப்ரௌன் கலர்ல வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், சீட்ஸ் எதுனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா முந்திரி, பாதாம், வால்நட், கிஸ்மிஸ், வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, இது எல்லாமே 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து நெய்யிலே வறுத்து ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில 2 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம அரைச்ச பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிட்டு தனியா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நாட்டு சர்க்கரையும் ஃபுல்லாவே ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து வெல்லமும் வந்து கரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுல 3மே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதே மாதிரி நீங்க ஸ்வீட்னஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழத்தை விதையெல்லாம் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வடிச்சிட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பேரிச்சம்பழம் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையில வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லட்டு உருண்டைகளா உருட்டிட்டீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி வீட்லயே ரெடி ஆயிரும்.